يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار. பழைய கிதாபே வச்சுக்கிட்டு ஓத முடியுமாப்பா அப்படிங்கிற பேச்சு கிடமில்லை. அது எப்படிப்பட்ட அதை கரைத்து குடித்த பல வல்லுநர்களாலும் எங்களுக்கு அது சடைவாடி இருக்குது என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமானது, ஓத ஓத இன்பம் தரக்கூடியது, ஓத ஓத அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தரக்கூடியது குர்ஆன் ஷரீஃப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஸலவாத்துல் ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்க யா ஷஃபீஅல் முذ்னிபீன். பாவிகளுக்கு நல்லவர்களுக்கு சிபாரிசு செய்வது ஓகே, ஒரு நல்ல பெரிய திறமையான ஆள் அவருக்கு போய் சிபாரிசு செஞ்சு அவரை அதாவது அவரை முன்னேற செய்யறதுனால நமக்கு ஒரு பெருமை கிடைக்கும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவிகள், பாவத்திலேயே மூழ்கியவர்கள், அவர்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவிகளுக்கு யாரு வக்காலத்து வாங்குவாங்க? தப்பு செஞ்சுட்டான், கோவம் செஞ்சுட்டான், வக்காலத்து யாரும் வாங்க மாட்டாங்க. அது மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே போய் பாவிகளுக்காக அல்லாஹ்வை விழித்து சொர்க்கத்துக்கு எனக்கு நரகத்துக்கு காப்பாற்ற சொல்லக்கூடிய தகுதியும் பெருமையும் அல்லாஹ் சொல்லத்தான் ஒரே ஒரு நபிக்கு கொண்டிருக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டும்தான். அதே போன்று நமக்கு சிபாரிசு செய்யக்கூடியதுதான் குர்ஆன் ஷரீஃப். எந்த ஒரு மனிதன் குர்ஆன் ஷரீஃபை ஓதுகின்றானோ அவனுக்கு மறுமையிலே கபரிலே அது பாதுகாப்பாகவும் ஒளியாகவும், மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடியதாகவும் இருக்கிறது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று நோன்பு எந்த மனிதன் நோற்றானோ அந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும். யா அல்லாஹ், என்னை இவன் அனுஷ்டித்தான் உலகத்திலே வாழுகின்ற பொழுது, குர்ஆன் சொல்லும் யா அல்லாஹ், உன் கண் விழித்து என்னை ஓதினான், உன்னுடைய திருவேதத்திலே நான் இருந்தேன் என்று சொன்னால் இவனை காப்பாற்றி நரகத்திலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்துக்கு அனுப்பு, இல்லை என்று சொன்னால் உன்னுடைய குர்ஆனிலிருந்து என்னை அழித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடி சண்டை போடுமா அல்லாஹ்விடத்திலே. அப்படிப்பட்டதுதான் குர்ஆன் ஷரீஃப். அதை கேட்பது என்பது பெரும் பாக்கியம். அந்த காதுகளுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று பல நபிமார்கள் மூலமாக மலக்குமார்கள் மூலமாக நாம் கேள்விப்படுகின்றோம். அப்படிப்பட்ட அருமையான சூறாக்கள், ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு ஆயத்துகளுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு மதிப்பும் ஒரு நம்முடைய அமல்களிலே நம்முடைய பாவங்களை அழிக்கும் விஷயத்திலே மிகப்பெரிய பங்கும் அதற்கு உண்டு என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஆயத்தை ஓதுனா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அல்லாஹ்விடத்திலே ஒரு அமலை செய்தால் 10 மடங்கு நன்மை கிடைக்குது. ஒரு அமலுக்கு ஒரு ஃபஜ்ர் தொழுதீங்கன்னா 10 ஃபஜ்ருக்கு நன்மை கிடைச்சிடும். இது போன்று ஒரு அமலுக்கு ஒரு நோன்பு வச்சிருக்கோம், 10 நோன்பு வச்ச நன்மை கிடைக்கும். ஒரு மாதம் நோன்பு வச்சிருக்கோம், 10 மாதம் நோன்பு வச்ச நன்மை கிடைக்குது. அதனால தான் ஷவ்வால் மாதம் நோன்புல 6 நோன்பு இல்லைங்கிறாங்க. ஏன்னா 6 நோன்பு வச்சு 60 நோன்பு, 60 2 மாதம். இப்போ 10 மாதம் இந்த ஒரு மாதம் வைக்கிறதுனால 10 மாதம் நன்மை கிடைக்குது. இன்னும் பாக்கி 2 மாதம் இருக்குது, 2 மாதம் 60 நாள், 6 நோன்பு வைக்கிறோம். 6 நோன்பு வச்சுட்டாங்கன்னு சொன்னால் அந்த மனிதன் வாழ்நாள் முழுவதுமாக நோன்பு வைத்த 2 மறுமையில் அல்லாஹ் தருகின்றான். இந்த 6 மாதம் 6 நோன்பு வைக்கிறதுனால என்ன பலன்கள்னா, சில பேர் நினச்சிக்கிறாங்க பெண்களுக்கு 6 நோன்பு கட்டாயிடுது, அதனால் 6 நோன்பு இருக்குது. அந்த கணக்கு இதில் இல்லை. 6 நோன்பு என்பது பெருநாளுக்கு மறுநாளிலிருந்து 6 நோன்பு தொடர்ந்து முடிகிறவங்க வைக்கலாம், இல்லாட்டி விட்டு வைக்கலாம். அந்த 6 நோன்புடைய கணக்கு என்னன்னு சொன்னால், 10 மாதம் நோன்பு வச்சனையே ஒரு மாதம் நோன்பு வச்சதுனால அல்லாஹ் கொடுத்துட்றான். பாக்கி 2 மாதம் இந்த ஒரு வருஷத்தில் பாக்கி இருக்கு. 2 மாதத்துக்கு 2 மாதம் நோன்பு வைக்க தேவையில்லை, 6 நோன்பு வச்சா போதும். 60 நோன்பு வச்சோம்னா 2 மாதம் நோன்பு வச்சோம்னா கிடச்சிருக்கு. அப்போ ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதுமாக வருஷமெல்லாம் நோன்பு வச்சோம்னா கிடச்சிச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா வருஷமும் ரமவானும் 6 நோன்பு வச்சுட்டான்னு சொன்னாக்கா அந்த நன்மை எல்லாம் கொடுக்குறான். இந்த மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக இந்த நோன்பை வைத்தான் என்ற நன்மை பதிவு செய்யப்பட்டு அவனுக்கு சொர்க்கத்திலே ரையான் என்ற சொர்க்கத்தின் வழியாக செல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தருகின்றான். அப்போ நோன்பும் குர்ஆன் ஷரீஃபும்
நம்மளிடத்திலே சிபாரிசு செய்யும் அல்லாஹ்விடத்திலே சென்று அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குர்ஆன் ஷரீஃப், அதை நாம் நேரங்கள் தவறவிட்டு விடாமல் எடுத்து ஓத வேண்டும். சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, எனக்கு ஓதத்தை என்ன விளங்க போனோம் ஓதி அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, சிதனா அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் தஆலாவை கனவில் 99 தடவை பார்க்கின்றார்கள். அல்லாஹ்வோடு பேசுகிறாங்க. 100வது தடவை நான் அல்லாஹை கனவிலை பார்த்தால் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். என்ன கேட்கணும்? யா அல்லாஹ், உன்னை நெருங்குவதற்கு என்ன வழி? குல்வன் மாவோதன் மா திக்கசன் மா இந்த சதக்கசன் என்ன அமலை வச்சு ஒன்று நெருங்கலாம், எல்லா அமல்களை வச்சு நெருங்கலாம். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பார்த்த அந்த ஆர்வத்தினால் கேட்கின்றார்கள், என்னுடைய குர்ஆன் ஷரீஃபை நீங்கள் ஓதுவதன் மூலமாக நெருங்கி விடுங்கள். அப்ப கேட்குறாங்க, குர்ஆனை விளங்கி ஓதுறதா விளங்காம சும்மா ஓதுறதா? நம்ம சாதாரண மக்கள் சும்மா ஓதிடுவோம், இது அவருக்கும் தெரியாது. பெரும்பெரும் உலமாக்கள் விளங்கி ஓதுவாங்க. அவருடைய அர்த்தங்கள் என்ன, கருத்துக்கள் என்ன விளங்கி ஓதுவாங்க. அவருடைய ஹிக்மத்து ஞானத்தை பொறுத்து இருக்கு. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், விளங்கி ஓதினாலும் விளங்காமல் ஓதினாலும் என்னை நெருங்குவதற்கு ஒரே வழி என்னுடைய குர்ஆன் ஷரீஃப் தான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வேதத்தை அல்லாஹ் தஆலா எத்தனையோ மாதம், முஹர்ரத்திலேருந்து துல்ஹஜ் வரைக்கும் எத்தனை மாதம் இருக்கு, இந்த ரமதான் ஷரீஃபுடைய மாதம் தான் அல்லாஹ் இறக்குனான் லைலத்துல் கத்ர் இரவுல. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நாள் இந்த மாதத்தில் வச்சிருக்கிறான். அதனுடைய நன்மையை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அதனுடைய குர்ஆன் ஷரீஃபுடைய சிபாரிசு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அதிகமாக குர்ஆன் ஷரீஃபை ஓத வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. நிறைய குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதற்கும் அமல் செய்வதற்கும் அல்லாஹ் நசீபை தந்தவர்களாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم صل على محمد والآل أهل البيت وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.